நான்வெஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுவும் பர்த்டே ட்ரீட்னா கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் போக மாட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி இருந்தது, எங்கே சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டோம், இது எவ்வளோ ஆணுச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலோட வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இது உங்கள் ஹாப்பி சேலம் 360 யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர் சிக்கன் பிரியாணி. பொதுவாக சிக்கன் பிரியாணியை சாப்பிட பிடிக்கிறவங்க 180 பேர் இருப்பாங்க. இந்த உலகத்தில் சிக்கன் பிரியாணி விட்டால் ஃபஸ்ட்டு மவுஸ் அதுதான். ஸோ ஆர்டர் பண்ணது வந்துருச்சுங்க. ஸோ கூடவே கொஞ்சம் சாம்பார், ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி. ஸோ இது கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஆர்டர் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரில்லு பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்குது, சூப்பராக குக் ஆகிருக்கு. ஸோ கூடவே ஆனியனும் கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு பிடி பிடிச்சிடலாம். மயோனீஸும் ஓகே. பிளேட் வந்தாச்சுங்க. பிளேட் வந்தோடனே என்ன பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போயிருந்தோம். அதனால் என்ன பண்ணோம், எல்லோரும் எல்லாத்தையும் சாப்பிட்ணுங்கிறது தான் பிளானு. அதனால் நம்ம சிக்கன் பிரியாணியை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு சிக்கன் லெக் பீஸ் வந்துருச்சு. அதே மாதிரி கிரில்லும் பார்த்திங்கன்னா 3ஆக டிவைட் பண்ணி அப்படியே பிளேட்டில் வச்சாச்சுங்க. பார்க்கும்போதே அவ்வளோதாங்க, எடுத்தங்க லெக் பீஸை ஒரு கடிச்சம் பாருங்க, அப்படியே அமிர்த மாதிரி இறங்குனுச்சுங்க. அப்படியே அந்த ரைஸும் சிக்கன் பீஸும் உள்ளே போகும்போது அடடடட வேற மாதிரிங்க. அப்படியே பாருங்கள். அடுத்தது ஆனியன் எடுத்து சாப்பிட்டேன். அது ஒரு காம்போ தாங்க, என்றைக்குமே அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது வெறித்தனமான ஒரு காம்போங்க. கொடுத்த கிரேவியை பிரியாணியில் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு செகண்டு நம்மளே இழந்துரும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஆர்டர் என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி, அதாவது ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. என்னடா அதில் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தா முந்திரி, பாதாம், இந்த மாதிரி நட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரைஸும் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. இதையும் பார்த்திங்கன்னா நாங்கள் 3ஆக பிரித்தாச்சுங்க. பாருங்கள், நட்ஸ் இருக்குது, பாதாம் இருக்குது. இதில் வந்து பீஸு அப்படின்னு நமக்கு நெஞ்சு கறியாக கொடுத்துட்டாங்கங்க. அதாவது சிக்கனோட ஜஸ்ட்டு வந்துருச்சுங்க நமக்கு ஸ்பெஷல் பிரியாணியில். ஸோ அதையும் எடுத்தாச்சு, சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படியே மெதுவாக சாப்பிட்ணும். ஏன்னா பிரியாணி பொறுத்த வரைக்கும் வேகமாக சாப்பிட்டா அதோட டேஸ்ட் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்ணும். 3ஆவது ஆர்டர் பண்ணணும் இல்லையா. அடுத்தது என்ன பண்ணணும், சிக்கன் ரைஸ் பண்ணோம். சிக்கன் ரைஸ் பொதுவாக நம்ம நார்மலாக ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் இருக்கிறத விட இங்கே பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அதோட குக்கிங் லெவல் நல்லாயிருக்கு. அநேகமாக டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இதையும் ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டோம் பாருங்கள், நல்லா சூடாக இருந்தது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருந்தது. ரைஸ்லாம் சொல்லிக்கவே வேணாங்க, வேறு மாதிரி இருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். பர்த்டே ட்ரீட் இல்லையா. ஸோ ட்ரீட்டுங்கும் போது பொதுவாக வந்து நம்ம ஆளுக்கு ஒன்று சாப்பிடுவோம். ஆனால் இந்த ட்ரீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆளுக்கு ஒன்று வாங்கி எல்லாருமே சாப்பிட்டோம். அப்போ என்னன்னா எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் ஆகிடுது, எல்லா டேஸ்ட்டையும் பண்ணிடுறோம். சூப்பருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா கிரில்டு சிக்கன் தான் வித்து மயோனிஸ். எப்போவுமே பொதுவாக நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடையிலையுமே வெளியில் வந்து கிரில்லு சிக்கன் தான் அப்படியே வரிசையாக 30-40 கோழி அப்படியே விட்டுருப்பாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு தோணும், எப்படா அதை சாப்பிடுவோன்னு. ஸோ அந்த வாய்ப்பு கிடச்சிது, எடுத்தேன். மயோனிஸ் வச்சு சாப்பிடும்போது ஒரு ஃபில்ஃபில்ல இதில் தாங்க ஆகுது. ஏன்னா எல்லாமே சாப்பிட்டோம், கடைசியாக ஃபைனலாக இது தான் மாஸ் காமிச்சிது. இன்னும் கொஞ்சம் அப்படியே வச்சுருந்தேங்க. அது என்ன பண்ணோம், ஏன்னா எல்லா விதமான டேஸ்ட்டையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ ஆனியன் ரைத்தா எடுத்து பிரியாணியில் வச்சு சாப்பிட்டேன், அது ஒரு மாஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கே செஸ்ட் பீஸும் வந்துருச்சு கிரில்லு சிக்கன்லேயும். விட்டுறக்கூடாது இல்லையா, அதையும் நல்லா திருப்தியாக சாப்பிட்ணும். அப்படியே பாருங்கள், மயோனீஸ் நல்லா அழகாக அப்படியே முக்கி எடுத்து சாப்பிடும்போது பிறவி பலனே அடைஞ்சாச்சிங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்தது சிக்கன் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பீஸ் பாருங்கள், அதாவது நான் சும்மா சொல்லலை, அது மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் பார்க்கும்போதே வீடியோவில் தெரியும், பெப்பர்லாம் போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. அந்த சிக்கன் ரைஸில் கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள்,
இப்படியெல்லாம் சாப்பிட்லாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் சாப்பிடும்போது அந்த உணவின் ஆனந்தம் இருக்கே வெகு விரைவில் நம் உள்ளத்தை அடையும். அதாவது வெகு விரைவில் உள்ளத்தை அடையும். நல்லா திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக பண்ண ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபலூடா அண்ட் லெமன் ஜூஸ். ஃபலூடா வந்துச்சு, அப்படியே அதையும் ஷேர் பண்ணோம். அதை வீடியோவில் காமிக்க முடியல. அடுத்தது லெமன் ஜூஸ். ஃபைனலான மாசே அதுதான். இத்தனையும் வெறும் 890 தாங்க. சூப்பரான பர்த்டே ட்ரீட்டு. நல்ல ஒரு கம்மி ப்ரைஸில் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.